ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபுட்பால் நியூஸ், ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தான். அது மட்டும் இல்லாமல் அப்ரோச்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க, பட் சைனிங் பண்ணுவாங்களா டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், கொல்கத்தா டாபியோட செகண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன் ரேலி நடத்துகிற காரணத்தினால போஸ்ட்பான் ஆகப்பட்டிருக்கு. போதுமான அளவு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காதனால அந்த வருஷத்தில் மார்ச் 10 அதிகபட்சமாக நடத்த வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்போம். அந்த வருஷத்தில் கொல்கத்தா டாபி ஈஸ்ட் பெங்கால் வர்சஸ் மோகன் பகான் மேட்ச் பார்த்தீங்கன்னா மார்ச் 10 தான் நடக்க இருக்குது. சரியாக 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ரொம்ப பெட்டராக மூவ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி மொதல் மேட்ச் ட்ராவில் முடிஞ்சதுனால இந்த மேட்ச் ஃபைட் பேக் பண்ணுவாங்களா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ். ஈஸ்ட் பெங்கால் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்சி மாதிரி தெரியுது, பட் என்ன பண்ணுவாங்க. கண்டிப்பாக மார்ச் 10 இந்த மேட்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக மூவும். மறக்காதீங்க, 8:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஏஎஃப்சி கப்பில் கிட்டத்தட்ட நல்ல ஸ்டார்டிங் கொடுத்த மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸே உள்ளே போக முடியாது. பட் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கேமை காமிச்சு ஒடிசா பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர் ஜோனல் செமிஃபைனல்ஸ் வரையும் மூவ் பண்ணியிருக்காங்க. அந்த வருஷம் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஆஸ்திரேலியாவோட கிளப்பான சென்ட்ரல் கோஸ்ட் மெரினர்ஸை பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள போகிறாங்க கிட்டத்தட்ட 2 லெக்கில். அந்த வருஷத்தில் சரியாக நாளைக்கு மார்ச் 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா சரியாக 1:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க இருக்குது. ஸோ சென்ட்ரல் கோஸ்ட் மெரினர் ஒடிசா FC அவங்களோட ஹோம் கிரவுண்டில் எதிர்கொள்ள போகிறாங்க. அதுக்கடுத்து சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம் கிரவுண்ட் அதாவது கலிங்காவில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கோஸ்ட் மெரினரை நம்ம ஒடிசா எதிர்கொள்ள போகிறாங்க. ரொம்ப முக்கியமான 2 மேட்ச். ஸோ அந்த வருஷத்தில் சென்ட்ரல் கோஸ்ட் மெரினர் பொறுத்த வரைக்கும் கடைசி 5 மேட்சும் அன்பீட்டனாக இருக்காங்கன்னு சொல்லலாம். மறுபக்கம் ஒடிசா பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு விக்ட்ரி கிடைக்கல. கடைசி ஒரு 4 மேட்ச்சில் ஒரு விக்ட்ரி, ஸோ ஒரு தோல்வி 2 ட்ரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக சென்னையின் கிட்ட தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த தோல்வி எனக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக தான் அமைஞ்சிருக்கும். ஏன்னா அதுலேருந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிக் டீமை நம்ம ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப எதிர்பார்ப்புடன் இந்த மேட்ச் காத்துட்ருக்கு. ஏன்னா ஒடிசா அந்த அளவுக்கு மூவ் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஒரு கிரெடிட்ஸ் எதனா நம்ம எடுத்துக்கிட்டு வரணும்னு பார்ப்பாங்க. ஸோ சர்ஜியோ லெபர் அதை விட மாட்டாருன்னு சொல்லலாம். நாளைக்கு சரியாக இந்த மேட்ச் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சென்ட்ரல் கோஸ்ட் ஸ்டேடியத்தில் நடக்க இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எங்கே ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மேட்ச் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்போம், ஆஸ்திரேலியாவில் ப்ளே பண்ணுறாங்க சரியாக 1:30 மணிக்கு. ஓகே, நான் அப்போ எதில் பார்க்குறது அப்படின்னா, நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்தீங்கன்னா 10 பிளேன்ற மாதிரி பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இல்லை இந்தியாவில் இருந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா சரியாக ஸ்போர்ட்ஸ் 18 நாளைக்கு 1:30 மணிக்கு இந்த மேட்ச் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. என்னால் டிவி பார்க்க முடியாது ப்ரோனா, நீங்கள் ஃபேன் கோடில் கூட பார்த்து இந்த மேட்சை என்ஜாய் பண்ண முடியும். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான மேட்ச், ரொம்ப எக்ஸைட்டிங்காக மூவ் ஆகும். பார்க்கலாம் அந்த மேட்ச்சில் என்ன நடந்திருக்கு, ரிசல்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சென்னை FC அப்ரோச்லாம் நல்லா பயணமாக தான் பண்ணிட்டு வராங்க. இது எப்போ எல்லோரும் நல்ல பிளேயர்ஸாக வேறு இருக்காங்க, பட் அவங்கள சைனிங் பண்ணுவாங்களா? ஸோ சைனிங் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை. ஏன்னா அதாவது ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸ்க்கும் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிட்டு வருது. ஸோ மல்டி இயர் அதுக்கெல்லாம் சிங்கிள் இயராக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சரியாக May 31, 2024 கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா முடிவடைகிறதுனால அந்த கிளப் பர்ஃபெக்டாக அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு சூப்பர் இது கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி பிளேயர் சூஸ் பண்ணால் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். ஹோப் அவன் கையில் அதை தான் டிசைட் பண்ணுவார். இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ணால் பெட்டராக மூவ் ஆகும், டீம் நல்லா பண்ணிட்டு வராங்க, பட் எங்கெங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்குது அதை அடைக்கிறதுக்குன்ற மாதிரி அவன் கையிலுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற பிளேயர்ஸ் தான் கொண்டு வந்துட்டுருக்காரு. அந்த வருஷத்தில் சென்னை FC பார்த்தீங்கன்னா ஹம்தே, இவர் பார்த்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் பிளேயர்னு சொல்லலாம். இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 20 வயசு ஆகுது. ஸோ ஒரு மோகன் பகான் டைட்டில் அடிக்கும் போது ஒன் ஆஃப் த பிளேயராக உள்ளே இருந்திருக்காரு. சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்னு சொல்லலாம். இந்தியாவுக்காக தன்னோட கேம் அண்டர் 23 ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு மேட்ச் டைமிங் கிடைக்கல, 10 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. தேவைப்பட்ட ரைட் மிட்ஃபீல்டு அது மட்டும் இல்லாமல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டையும் ப்ளே பண்ணுற ஒரு எபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இவரோட கான்ட்ராக்ட்டும் பார்த்தீங்கன்னா May 31 முடிவடையுது இந்த இயரில். ஸோ சென்னை FC அப்ரோச் பண்ணி ஒரு அங்கே போனார்னா அங்கே அவருக்கு வாய்ப்பு தரணும். ஏன்னா பிளேயர்ஸ் எடுக்கிறது முக்கியம் இல்லை, அங்கே ஏகப்பட்ட பிளேயர்ஸ், அதாவது சப்ஸ்டியூட்லேயே நிறைய பிளேயர்ஸ் ஒரு லைனப்பை ரெடி பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு அது ரொம்ப தப்பாயிடும். ஸோ ப்ராப்பராக அவங்களை எடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சான்ஸும் கொடுத்தா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அவன் கையில் இந்த ஜம்ஷத்பூர் பிளேயர்ஸை காமனாக நம்ம எடுக்கிறது, நம்ம பிளேயர்ஸ் அங்கே போகிறதுன்ற மாதிரி காமனாக வந்துட்டு தான் போகுது. அந்த வருஷத்தில் அவன் கையில் பார்த்தீங்கன்னா அவரோட கிளப்பில் இருந்து அவங்க ஷீல்டு வின் பண்ணும்போது அதில் ஒரு இம்ப்ரெசிவான பிளேயரான ஜிதேந்தர் சிங்கை பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிட்டு வராங்க சென்னை FCன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது அவன் கையிலோட இன்வால்மெண்ட் இருக்கும். இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 22 வயசு ஆகுது. சென்டர் பேக். ஸோ இந்தியன் அண்டர் 23 டீமுக்காக தன்னோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. கரண்ட்டாக ஜம்ஷத்பூருக்காக இந்த இயரில் அவருக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்கல, 8 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. தேவைப்பட்ட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரையும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது, சென்டர் பேக்கும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஸோ சேம் இவரோட கான்ட்ராக்டும் முடிவடையுது. ஸோ கண்டிப்பாக அவன் கையில் இதை அப்ரோச் பண்ணி அவர் உள்ளே கொண்டு வந்தால் நல்ல ரோல் வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா அவர் இப்போலாம் பார்த்தா 2 ஃபாரினர்ஸோட போயிட்டு வராரு. இருக்கிற பிளேயர் பிகாஸ் அம்னே குரூப் பண்ணலாம். ஏன்னா இருக்கிற பிளேயர் நல்லா பண்ணிட்டு வராங்க. ஸோ அதையும் மீறி வெளியே இருக்கிற பிளேயர் நல்லா பண்ணுவாங்கன்னா அப்போ இருக்கிற பிளேயரை நம்ம குரூப் பண்ணலன்ற மாதிரி அர்த்தம். எல்லாருமே குவாலிட்டி பிளேயர் தான். பிகாஸ் அம்னமுக்குலாம் வாய்ப்பு ஏன் தரலன்ற மாதிரி எனக்கு இன்னும் கேள்வியாக இருக்குது. 2 ஃபாரின் பிளேயர்ஸ்
சரி ஒரு வாய்ப்பாச்சும் கொடுக்கணும். ஏன்னா நல்லா பண்ணிட்டு வந்தார் டீம். இப்போ நல்லா பண்ணது ஓகே, பட் பிகாஸ் எம்னம் கண்டிப்பாக நான் ரொம்ப பர்சனலாக மிஸ் பண்ணுறேன். ஸோ பிகாஸ் எம்னம் இல்லாதது டீமுக்கு ஓகேவா, இல்லை அவர் இருந்து டீம் நல்லா பண்ணுறாங்க ப்ரோன்ற மாதிரி உங்களோட தாட்டை சொல்லுங்கள். பிகாஸ் எம்னம் இருக்கணுமா வேணாம்? அண்ட் இந்த பிளேயர் வருவாரா இல்லையா, ஒன்ஸ் சென்னை எஃப்சி அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணால் நம்ம அப்டேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸோ ஜேக்சன் சிங் கேரளா பிளாஸ்டர்ஸில் இந்த சீசன் பெரும் எதிர்பார்ப்புடன் ஆரம்பித்தார். பட் அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இன்ஜுரின்னு சொல்லலாம். இன்ஜுரி காரணத்தினால ரொம்ப சஃபர் ஆனார். ப்ளே டைமும் அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ கிட்டத்தட்ட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 22 ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 7 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருப்பார் கேரளாக்காக. தேவைப்பட்ட அட்டாக்கிங் அண்ட் சென்டர் மிட்ஃபீல்ட்லையும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த கேம்பில் இருக்க பிடிக்காத மாதிரியும் இவர் வெளியே மூவ் பண்ண போகிறான்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. பட் கேரளா பிளாஸ்டர்ஸ் விடுவாங்களா? ஸோ இவான் உக்கமனோவிச் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டார். ஸோ பார்க்கலாம். அப்படி மூவ் பண்ணார்னா எந்த டீம் போக வாய்ப்பு இருக்குன்னா, மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அவரை சைன் பண்ண அந்த வருஷத்தில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸுக்கு அவர் மூவ் பண்ண ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ பட் இவரோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 1 இயர் அதிகமாகவே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 2025 தான் இவரோட கான்ட்ராக்ட் முடிய வரைக்கிறதுனால மேபி லோன் மூலியமாக ஒரு மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் போகலாம், இல்லைனா கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணிட்டும் போகலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி இது டிசிஷன் நடக்க போகுது. நெக்ஸ்ட் அமேர் ரெனாவடே. இவர் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் ஆஃப் த இம்ப்ரெசிவ் பிளேயர்னு சொல்லலாம். ஒடிசா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சென்டர் பேக், பட் சூப்பர் கோல் ஸ்கோரிங் அண்ட் அசிஸ்ட் எபிலிட்டி உள்ள பிளேயர்னே சொல்லலாம். இவருக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒடிசா எஃப்சி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் பேக். ஸோ கிட்டத்தட்ட இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 25 வயசு ஆகுது. இந்தியாவுக்காக அண்டர் 19 தன்னோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. ISL 2023-24 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 மேட்ச்சில் 1 கோல் அண்ட் 5 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ ஈவன் நம்ம சென்டர் மிட்ஃபீல்டர்ஸே அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரே பார்த்தீங்கன்னா 5-6ன்ற மாதிரி போட்டி போட்டுட்டு வராங்க. இவர் சென்டர் பேக்காக இருந்து 5 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒடிசா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தராங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீ ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவரும் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங்லேயும் பார்த்து அவரோட கேமை காமிச்சிட்டு போகிறாரு. AFC கப்லையும் பார்த்தீங்கன்னா ஒடிசாக்காக கிட்டத்தட்ட 1 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இவரோட கான்ட்ராக்ட் என்ன தான் இவர் மும்பை சிட்டிலேருந்து லோன் மூலிமா வந்தாலும் 1 இயர் எக்ஸ்டென்ஷன் இருக்குது கான்ட்ராக்ட் அங்கே. பட் ஒடிசா பார்த்தீங்கன்னா இவர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் சீசன் இங்கே இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஒடிசா எஃப்சிக்கு இன்னும் கேம் பெட்டராக சர்வ் பண்ணுவார்னு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்க எதிர்பார்க்குறேன். ஸோ முடிஞ்ச அப்கமிங் வீடியோஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்க. மேலும் இன்ஃபர்மேஷன் ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.